ஹலோ மை டியர் கிரேட் வாரியர்ஸ். நம்ம ஆசைப்பட்ட வண்டிக்கு இம்புட்டு காசை குறைப்பாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அம்புட்டு காசை சட்டுன்னு சரசரசரன்னு குறைச்சிட்டாங்க. இது என்ன பெரிய கூத்துனா, ஏற்கனவே ஹையர் சிசி பைக்கோட ரேட்டை கேட்டா உங்க தலை சுத்தி போயிடும். இப்ப ஜிஎஸ்டி அப்புறம் நம்ம சொல்ற ரேட்டை கேட்டா செத்து நம்ம சொல்ற போய் பாடம் ஊத்தி போய் அம்புட்டு ரேட்டை சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ராயல் என்ஃபீல்டு அன்னைக்கே ஜிஎஸ்டி அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் போய் ஐயா சாமி இதெல்லாம் பண்ணாதீங்க, எல்லா சிசி பைக்கும் ஒரே மாதிரி 18% மட்டும் ஜிஎஸ்டி போடுங்க, கெஞ்சி பார்த்துச்சு புலம்பி பார்த்துச்சு மண்ணாடி பார்த்துச்சு, ஒரு பையன் கேட்கலையே. இன்னைக்கு நம்ம தலையில தான் விடியுது. இப்ப லோவர் சிசி பைக் ரேட்டை கேட்டா காதுல தேன் வந்து பாயுது. இதே ஹையர் சிசி பைக் ரேட்டை கேட்டா காதுல கடப்பாரை விட்டு குத்துறாப்ல இருக்கு. இப்படி பார்க்கச்சு நம்ம ராயல் என்ஃபீல்ட்ல எந்தெந்த வண்டிக்கெல்லாம் ரேட் இறங்கி இருக்கு ஏறி இருக்குன்னா 350 சிசிங்கிற பேர்ல 350 சிசியே இல்லாம உலாவி கொண்டிருக்கிற நம்ம 100 350 எடுத்தீங்கன்னா 12,000 இருந்து 14,000 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. கிளாசிக் 350 எடுத்துட்டா 15,000 இருந்து 18,000 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. புல்லட் 350 எடுத்துட்டா 13,000 இருந்து 17,500 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. மீட்டியர் எடுத்துட்டா 16,000 இருந்து 18,500 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. நம்ம போன் எடுத்துட்டா 18,000 இருந்து 19,000 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இதே மாதிரி 350 சிசிக்கு மேல உள்ள பைக்குகள் எவ்வளவு ரேட் ஏத்திருக்காங்கன்னா 650, இன்டர்செப்டர் 650, கிளாசிக் 650, சூப்பர் மீட்டர் 650, ஷார்ட்கன் 650 எல்லாமே 21,000 இருந்து 22,000 வரைக்கும் ஏத்திருக்காங்க. இதெல்லாம் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகுதான் அமலுக்கு வருகிறது. ஹையர் சிசி பைக் வாங்குறவங்க முந்திரவங்க முந்திக்குங்க.